சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படியெல்லாம் தேடியும் நம்முடைய குறைவு நீங்கின பாடில்லை. பல வேளைகளில் சோர்ந்து போகிறோம். இந்த 34ஆம் சங்கீதம் முழுவதும் நம்மை உற்சாகப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை. நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம், ஆனால் அவன் கூப்பிடும்போது கேட்டு அந்த உபத்திரவங்கள் துன்பங்கள் நடுவிலே நின்று விடுவிக்கிறார். இவைகள் எல்லாம் ஒன்றுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம்தான் அல்லது அந்த பயபக்திதான் நம்முடைய பரிசுத்தத்தை குறைவுகளின்றி பூரணப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 7:1. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொண்டு வருகிறது. எபிரேயர் 5:7. கர்த்தரை அன்போடு மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை தேடுவோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஜெபம். ஆண்டவரே, உம்மை பயத்தோடு தேடுகிற பாக்கியத்தை எனக்கு தாரும். ஆமென்.